சாரி மகாலட்சுமி, நம்ம ரெண்டு பேரும் பழகிறத என் ட்ரூப் மெம்பர்ஸ் யாருமே விரும்பல. ஏதோ காரணத்துக்காக வந்த என்ன மனசுல ஆசையை உண்டாக்கி உங்க சுயநலத்துக்காக என்ன மேடையில ஏத்தி நடிகைங்கிற முத்திரையும் குத்திட்டீங்க. இப்ப என்னோட பழகிறது உங்க நண்பர்கள் விரும்பலன்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம் சார்? இது 7வது சீன் டயலாக் மாதிரி இருக்கு. அவ நடிகை இல்லடா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த நம்பிக்கையில தான் அவ மேடை ஏறி இருக்கா, நம்மளை பிரிக்கிறதுக்காக இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் சார் தைரியம் இல்லாம போச்சு? இது 12வது சீன் டயலாக். கடைசியா கேக்குறேன், நடிகைங்கிற முத்திரையோட நம்ம உறவு முடிய போகுதா இல்ல மனைவிங்கிற புது உறவோட ஆரம்பிக்க போகுதா? நீங்க எது சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். இது இது எந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற டயலாக்? ஸ்கிரிப்ட்ல இல்லாத டயலாக், நான் உங்ககிட்ட பேச நினைச்ச சொந்த டயலாக். சத்தியமா சொல்றேன், எந்த சக்தியாலும் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. இது என் சொந்த டயலாக் இல்ல, டிராமால வர டயலாக். இனிமே என் கையில ஒண்ணும் இல்ல. ஐ ஆம் சாரி. இவங்க சண்ணுக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க. நீங்க கோபால் கிட்ட கால் பண்ணி விஷயத்த சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். பின்னையே அவர் இன்னும் வரல. தெரியலையே. அம்மாவை விட ராமாவை முக்கியம். அம்மாவை விட ராமா முக்கியம் இல்ல, ஆனா அம்மாவோட சாவை விட உன்னோட என்னோட சொல்லுங்க. ஹலோ. எஸ். ஹாய். எஸ். ஹலோ. யாரு? டேய், நான் கோபு பேசுறேன். யாரு? சுந்தாவா? டேய், ஒரு பேட் நியூஸ் டா. உங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கு. 24 மணி நேரம் தாண்டறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு டாக்டர். ஏன்டா பேசவே மாட்டேங்கிற? டேய், நாடகத்தில் நான் கிருஷ்ண வேஷம் எல்லாம் போட்டிருக்கேன். அப்ப கடமையை செய்யும் போது பந்த பாசம் எல்லாம் பார்க்க கூடாதுங்கிற டயலாக நானே பேசியிருக்கேன். இப்போ உமா கல்யாணத்துக்கு பணம் சேர்க்க வேண்டிய பெரிய கடமை எனக்கு இருக்கு. டேய், என்னடா வளர்ற? டேய், என் கடமையை நான் முடிச்சிட்டு வர்ற வரைக்கும் எங்க அம்மா சாக மாட்டாங்கடா. அப்படியே அவங்க போயிட்டாங்கன்னா கூட நான் வரலேன்னு கோச்சுக்க மாட்டாங்கடா. ஏன்னா போன காரியத்தை முடிச்சிட்டு வந்துட்டான் என் பிள்ளைன்னு எங்க அம்மாவோட ஆத்மா என்ன வாழ்த்தும். எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியும்டா. ஏய், அப்போ நீ டிராமா முடிச்சுட்டு தான் வர போறியா? எஸ். அதான் என் ஸ்தானத்தில் நீ இருக்கியே. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹர். எல்லாம் சரி ஆயிடும். டேய், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற மேட்டரையோ அல்லது நீ எனக்கு போன் பண்ணதையோ தயவு செய்து பாபு கிட்ட சொல்லிடாதடா. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே என்ன பிளேன்ல ஏத்தி மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சிருவான். அவனுக்கு எங்க அம்மா நான்னா ஒரே உயிர்றா. நான் வச்சுட்டுமாடா? எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு, அப்படி ஒரு ஃப்ரெண்டு. ரிஹர்சலுக்கு எல்லாம் ரெடி, போலாமா? போலாமா? எங்க ரிஹர்சலுக்கு?
என்ன நாடகம்? என்னடா இப்படி கேக்குற? என் மனைவி. இது என்ன சீன் சொன்ன? இப்பதானே சொன்ன 12th சீன். சீன் மேட்டர் என்ன? நீ ஒரு மாசம் ஆபீஸ் வேலையா வெளியூர் போயிட்டு திரும்பி வர. திரும்பி வந்து பார்த்தா வீட்டுல ஒய்ஃப காணும். யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அவளை காணும், நீ துடிக்கிற. அந்த வேதனையில ட்ரிங்க் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு பேசுவியே, அந்த சீன். குடிக்கிற மாதிரி என்ன? நிஜமாவே தான் ஒரு நாள் குடி ஸ்டார்ட் பண்ணேன். தத்ரூபமா இருக்கா? అవును గొప్పు నువ్వు తన్ని పోட்டு నేను కూడా పాకவே இல்ல. எப்படி பார்க்க முடியும்? கிடைக்கிறதெல்லாம் தான் நீயே குடிச்சிருக்க. மூஸ்கரா சும்மா இருங்க. விஸ்கி மாதிரி கலர் தண்ணியை குடுத்துருவோம். அத கையில வச்சுக்கிட்டு வசந்த மாளிகை சிவாஜி மாதிரி டயலாக் பேசட்டும். நல்லா ஆக்ட் பண்ணணும்னா ஒரிஜினல் விஸ்கி வேணும். யார்கிட்டயாவது இருக்கா? உங்ககிட்ட இருக்குமே. ஏய் நீ எல்லாம் வெஜிடேரியன்டா, இது நான் வெஜ். உனக்கு தாங்காது, விட்டுரு. இல்ல பரவாயில்ல கொடு. ஐயோ எவ்வளோ கேக்குறேன்டா. நான் கர்ணன் மாதிரி கவச்ச குண்டல் இது எனக்கு. இந்தா எப்படி தாராளம். அவன் குடிக்க மாட்டான்னு தெரியும், கொடுத்துட்டே. Dialogue என்ன? உனக்கும் எனக்கும் உள்ள உறவு. ஆ? உனக்கும் எனக்கும் உள்ள உறவு. உனக்கும் எனக்கும் உள்ள உறவு நம்ம 2 பேருக்கும் தான் தெரியும். உங்களை விட்டு என்னால உன்னை விட்டு குடிச்சிட்டு வராத. கரெக்டா பேசு. உங்களை விட்டு என்னால சாரி உன்னை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது. காலையில எந்திரிச்சதும் குளிச்சேனா காபி சாப்பிட்டேனா அப்படின்னு அக்கறையோட கேட்டது. நீ என்னை விட்டு போறேன்னு தெரிஞ்சதும் கேட்டார். గొప్పు ఏమైంది? டேய் கோபு, என்னடா? நான் சும்மா ஆக்ட் பண்றேன். வேற ஒண்ணும் ஆக்ட் பண்றேன். అవునా? நான் ஒண்ணும் இல்ல. என்ன எல்லாரும் சுத்தி நின்று போய் உட்காருங்க. டேய் வேணா அப்புறம் வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போங்க, நீங்க போங்க. நான் சும்மா ஆக்ட் பண்ண. நீங்க போங்க போங்க. நீ போங்க. என்ன டயலாக் சொல்லு. நான் சும்மா ஆக்ட் பண்ண. அவங்க என்னமோ రండి రండి అందరూ రండి. నీ మాన కప్పల్ల పోతుందిరా. సిమ్లావల ఏది కప్పల్? ఊరికే ఉండుడా దొంగన కొడుక్క. వాడు అప్పుడు ఏం చెప్తున్నాడు? ఏం చెప్తున్నాడు వాడు? నా పొన్ను అజీర్ణத்தினால வாந்தி எடுக்குது, அதுకోసం தான் ఆసుపత్రికి పోయిరుக்குதுன்னு చెప్తున్నాడు కదా ఈ రాస్కోలు. ఆమా அப்படிதான் చెప్పనే. చెప్పువరా, చెప్పు తీసి కొడతాను. ఇప్పుడు నా పొన్ను నా తల్లి ఏం చెప్తుంది తెలుసా? 12 மாசம் பெத்த வயிறு பத்தி எரியுதுரா. 2 மாசம் ஓவர் டைம் பண்ணிருக்கு. ఎందుకు నవ్వుతున్నారు? అయ్యయ్యో సిమ్లా మారియమ్మ, మైసూరు కాళియమ్మ, కాకినాడ కరపాయి. కాకినాడ కరపాయి మా అమ్మ, మా తల్లి. ఊరికి ఉండడా గుండె కొడుక. ஏமா சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு அவனை விரும்பினா அவன் உங்க பொண்ணு விரும்பினா அவ்வளவுதானே. இதுக்கே அவ்வளவு பெரிய கலாட்டா? నా పొన్ను సుత్తమా ఇక్కడ కూటిட்டு వందదు. ఇప్పుడు కెట్టిపోయి నిక్కుదు. అందుకు ఎవరు పరుపు? నీ గ్రూప్ కదా. నీకు ఒక గ్రూప్, అందుకు నువ్వే தலைவரு. ఎందుకు தலைவரு? ముందు ఆ தலைவர் పదవి రాజీనామా చేసుకుని ఊరికి పో. ராஜினாமா எதுக்குமா? இப்ப விட்டா நான் சும்மாவே ஊருக்கு போயிடுவேன். ஆனா நான் ஊருக்கு போயிட்டானா நாடகம் நடக்காது. நாடகம் நடக்கலன்னா உமா கல்யாணம் நடக்காது. ఉమా పెద్ద ఉమా కళ్యాణ్ பத்தி பேசுது. నా பொண்ணு గది ఏమి పెద్ద వయిరు పత్తి ఎరియుదు. புள்ள வயிறுந்தாமா பத்தி எரியுது. 2000 மைல் தள்ளி வந்திருக்கோம். இதுல யாருக்கு என்னென்ன கஷ்டம் உங்களுக்கு என்னமா தெரியும்? நாம இப்ப இங்க வந்திருக்கிறது நாடகம் நடத்துறதுக்கா? அதை வெற்றிகரமா நடத்தி முடிச்சு மெட்ராஸுக்கு போனதுக்கு அப்புறம் யாருக்கு என்னென்ன குறை இருக்கோ எல்லாத்துக்கும் தேவைப்பட்டா கொல்லி வச்சிடலாம். போதுமா? கோப்பு, என்னடா கொல்லி கிள்ளின்னு பேசிட்டு? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. பாபு, ஊருக்கு போனதும் முதல்ல இவனை ட்ரூப் விட்டு வெளியே அனுப்பு. சாரி, இது என் சொந்த விஷயம். டேய், நாடகத்துல நடிக்கிறதுன்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நடிகனுக்கு சொந்தம் பந்தம் எதுவுமே இருக்க கூடாது. வீட்டுல பெத்த தாயே செத்துக்கிட்டு இருந்தாலும் அவன் மேடையில நடிச்சாகணும். அது அவனுடைய விதி. அப்படிப்பட்ட கௌரவமான மேடையை நீ அசுத்தப்படுத்திருக்க. அதுக்காக இந்த ட்ரூப்பை விட்டு உன்னை வெளியே போக சொன்னேன். டே கப்பு, டே இந்த பார், நான் செஞ்ச தப்பு நான் அடிச்சிடுறேன். பரவாயில்ல, ப்ளீஸ் இந்த ட்ரூப்பை விட்டு மட்டும் என்ன வெளில போக சொல்லாத. சரி, மறுபடியும் இந்த ட்ரூப்ல நீ சேரணும்னா அதுக்கு அடையாள சீட்டு உன்னோட கல்யாண பத்திரிக்கை. அப்போ இந்த உலகத்திலே நீ ரொம்ப மதிக்கிறது எதை? எங்க அம்மாவை. ஓகே, நான் மெட்ராஸ் போன உடனே ஸ்ரீஸ்ரீயை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. இது உங்க அம்மா மேல ஆன.
என்னடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிடல? பசி இல்ல. நீ சாப்பிட்டியா? எனக்கும் குளிர்ல பசிக்கல. டீ சாப்பிடலாமா? என்ன ஜிகே, நீ எங்க எப்படி? அட இதை தனியா குடிச்சு பார்த்தாப்பா இந்த ஊர்ல கிக்கார்ல. சரி டீயை குடிச்சு பார்ப்போம் பார்த்தா அதுலயும் கிக்கார்ல. ரெண்டையும் கலந்து குடிச்சு பார்த்தா அப்பவும் கிக்கார்ல. மெட்ராஸ்ல இப்ப நல்ல மழை இருக்கும்ல? மழையா? டேய் இது சம்மர் ராய் பேரு மழையெல்லாம். மெட்ராஸ் போனதும் ஆடிட் ஸ்டேட்மெண்ட்லாம் ரெடி பண்ணணும். ஆடிட்டு ஸ்டேட்மெண்டா? டேய் ஸ்டேட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு தானே சிம்லாக்கே கிளம்பினோம். 3 டீ கொண்டாப்பா. கேசா? இந்தில சூடா. 3 चाले. Sir, change. You are giving 100 rupees. Bill is only 5 rupees. ஏண்டா 100 ரூபாய் நோட்டுக்கு மிச்சம் கூட வாங்காம கிளம்பக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நத்திங். நீ அந்த சில்லறையை வாங்கிட்டு வா. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நாளைக்கு ஆபீஸ் போன் பண்ணு. சரி. என்னாச்சு இவங்களுக்கு? என்னமோ மெட்ராஸ்ல இருக்க மாதிரி ஒருத்தன் ஆபீஸுக்கு போன் பண்ணிட்டு இப்படி போறான், ஒருத்தன் டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போறேன் இப்படி போறான். என்ன ஓவரா குடிச்சிருக்காங்களா?